நம்ம எந்த இடத்துல இருக்கோம்னே தெரியலடா. காட்டுக்குள்ள பேய் பிசாசு ஏதாவது இருக்குமா? பாம்பு இருக்கிற இடத்துல அதெல்லாம் இருக்காதுடா. நீ சிரிச்சியா? நீ வேற யாரு? ஏண்டா ஒருவேளை வீரப்பன் சிரிக்கிறானா? அவன் செத்து ரொம்ப நாள் ஆச்சு. செத்து போயிட்டான். ஒருவேளை அவன் ஆவி சிரிக்குதா? உனக்கு பயமா இருக்கா? எனக்கு வந்து பயமே இல்ல. உனக்கு இருக்குதா? இல்ல இல்ல, மூஞ்ச பார்த்தாலே தெரியும். அப்ப உங்க 2 பேருக்கும் பயம் இல்லையா? எனக்கும் பயம் இல்ல. இல்லையா? அப்ப அச்சம் என்பது மடமையடா. சுந்தர், சுந்தர், நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சுந்தர், சுந்தர். ஒன்றும் இல்லை. ஏய், என்ன அது? ஜெயிலுன்னு நினைச்சு உட்கார்ந்துட்டு இருக்கு. எப்படி தானே நடக்க போகுது. திடீர்னு போய் உட்கார வச்சா உடம்பு ஒத்து பண்ணமில்ல. அதுக்காக ஒரு ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கு. ஐயோ, பைத்திய மாதிரி உளறாத. பைத்தியம் இல்லைங்க, தெளிவா தான் இருக்குது. இது சோறு, இது குழம்பு, இது ஜெயில் ட்ரெஸ். கரெக்டா? டயபெட்டிக்ஸ் வேற வித்தவுட் கூட்டி கிடக்காது. ஸ்ரீ மட்டும் சிட்டிக்குள்ள வந்து கம்ப்ளைண்ட் பண்ணா கேள்வியே கிடையாது. இதுதான் நிலைமை. ஐயோ, பைத்திய மாதிரி உளறான் பாரு. ராயப்பா,
அவன் சொல்றதுலயே நியாயம் இருக்கு. அவன் ஜெயிலுக்கு போறத மட்டும்தான் நினைச்சு பயப்படுறான். ஆனா நம்ம 2 பேருக்கும் சொசைட்டிங்கிற பிரச்சனை இருக்கே. அது மட்டும் இல்ல ராயப்பா, அடுத்த எலெக்ஷன்ல எனக்கு எம்பி சீட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. உனக்கும் இண்டஸ்ட்ரியில எவ்வளவு பேரும் புகழும் இருக்குங்கிறது எனக்கு தெரியும். இவன் சொல்ற மாதிரி ஏதாவது நடந்தா கண்டிப்பா நாம ரொம்ப அசிங்கப்பட வேண்டியிருக்கும். பாத்துக்க. நான் என் அம்மாட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டு ஆனா கேட்க மாட்டேங்கிறாங்க. நான் அவங்கள மீறி எதுவும் பண்ண முடியாது. எனக்கு ஒரு நிலைமை தெரியுது காயத்ரி. காதலர்களை மட்டும்தான் கஷ்டப்படுத்தணும், மற்றவங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது. விதி நம்மளை சேர்த்து வச்சது, அதே விதி இன்னைக்கு நம்மளை பிரிச்சிருச்சு. எனக்கு யார் மேலே எந்த வருத்தமும் கிடையாது. நீ வருத்தப்படாம போ. ஏண்டா ரொம்ப நேரமா ஆத்தங்கரையில நின்னுகிட்டு இருந்திய, முனியம்மா வந்தாளா? ஆமா, அப்படியே அவ வந்துட்டாலும் அங்க போற புதுசா ஒண்ணு வருது. நான் முன்னால போறேன். அண்ணே, யாரு ஊருக்கு புதுசா ஒரு பொண்ணு வந்திருக்குது? உடுப்ப பார்த்தா பட்டணம் மாதிரி தெரியுது, உடம்ப பார்த்தா நாட்டுப்புறமா இருக்கு. ரெண்டும் மிக்ஸ் ஆயிருக்கு. நம்ம ஊருக்கு யாரு புதுசா வந்தாலும் பஞ்சம் முழைக்கு தானே வருவாங்க. உன் அழகுலயும் உடம்புலயும் பஞ்சமே இல்லை. பொழைக்க தானே பெருசு வந்திருக்கேன். என்ன தொழில் பண்ண வந்திருக்கீங்க? நாமெல்லாம் இருக்கிறப்போ தொழிலுக்கான பஞ்சம். சரியா சொன்னீங்க. ஏவா நான் சொல்றது ஆமா, சரி. உங்க ஊர்ல தான் தொழில் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன தொழில் பண்ண வந்திருக்கீங்க? இங்கதான் இவ்ளோ தென்னைமரம் இருக்குல்ல, தொடப்ப செஞ்சு விக்கலான்னு இருக்கேன். அடச்சி, தொடப்பத்தை போய் யாரு வாங்க போறாங்க? தொடப்ப வாங்க ஆள் இருக்கோ இல்லையோ, தொடப்பத்தால வாங்க ஆள் இருக்குல்ல. போதும் போதும் நாய் போச்சுமா. சின்னதுல இருந்து பெருசுங்க வரைக்கும் ஒரே சொல்லுங்கம்மா. என்னம்மா திடீர்னு வர சொன்னீங்க? வனஜா, சின்ன வயசுல இருந்தே நீ எங்க வீட்டுல வேலை செய்யற. என்னை விட 3 வயசு மூத்தவனே. உனக்கு முன்னால எனக்கு கல்யாணம் ஆகுதுங்கிற வருத்தம் எனக்கு இருந்துச்சு. ஆனா இப்போ எனக்கு முன்னால உனக்கு கல்யாணம் நடக்க போதேன்னு சந்தோஷமா இருக்கு. என்னம்மா சொல்றீங்க? உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை நான் பார்த்து வச்சிருக்கேன். ஆமா, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியலம்மா. ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு தான் புரியும்னு சொல்லுவாங்க. உங்க அப்பா அம்மாக்கு என் மேல இல்லாத அக்கறை உங்களுக்கு இருக்கிறத நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இதுதான் மாப்பிள்ளையோட போட்டோ. போட்டோவை பார்த்து இவ்வளவு வெக்கப்படுறியே? அங்க பாரு, நேர்லயே வந்துட்டாரு. போங்க மாப்ள, போங்க. வனஜா, போதும் தாயி போதும். ஏழையை கூட்டிட்டு வந்து நடுவீட்டுல உட்கார வச்சு வடை பாயசத்தோட பந்தி வைக்கிறீங்கன்னு பார்த்தா கூடவே ஒரு அசிங்கத்தை வச்சு அவமானப்படுத்திட்டீங்க. விடுங்க ப்ளீஸ் வனஜா. வனஜா போகாத வனஜா, ப்ளீஸ். பழக்கரங்கன்னு நீங்க கண்ணுக்கு லட்சணமான மாப்பிளை கட்டுவீங்க. ஏழைங்கிறதோட நீங்க காட்டுற கையில்லாத கால் இல்லாத ஆளெல்லாம் கட்ட முடியாத தாயி. எனக்கும் ஆசை இருக்கு, ஆளை விடுங்க. வனஜா, நான் சொல்றேன்ல கேளு வனஜா. 15 வருஷம் தாயி, 15 வருஷமா உங்க வீட்டுல விசுவாசமா இருந்ததுக்கு நல்ல நன்றி காமிச்சிட்டீங்க. கும்பிடு தாயி, ஆளை விடுங்க. வனஜா, வனஜா போகாத வனஜா. வனஜா நெல்ல வனஜா. எனக்கு கை போன விஷயத்த சொல்லலையா அம்மா? இல்ல. என்ன மாதிரி ஒருத்தன் வீட்டுக்கு வேலைக்காரியா போ சொன்னா போயிருப்பா. வீட்டுக்காரியா போ சொன்னா எப்படிமா? எனக்கு நிச்சயம் பண்ண கல்யாணம் நின்ன உடனே எனக்குள்ள கல்யாணத்து மேல இருந்த ஆசையே போயிடுச்சு. தயவு செஞ்சு எனக்கு எந்த பொண்ணையும் பார்க்க வேணாம்மா, நான் வரேன். ராசப்பா, இங்க பாரு. அவ உன்னை வேண்டான்னு சொல்லிட்டு போனதுனால உன்னை விட எனக்கு தான் வலி அதிகம். உன்னை மட்டும் நிச்சயமா சொல்றேன், உனக்கு ஒரு கல்யாணம் நடக்காம இந்த ஜென்மத்துல
எனக்கு கல்யாணம்ங்கிறதே கிடையாது. இது சத்தியம்.